Hello guys, welcome to the weekend vlog episode 2. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பிளான்னா மசனகுடி போகிறதா தான் பிளான்னு. ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிருக்கணும், லேட் ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல. சரி, ரூட் எப்படி போக போகிறோன்னா, போகும்போது கூடலூர் வழியாக போக போகிறோம். ரிட்டன் வரப்போ நம்ம வந்து கல்லட்டி ரோடு வழியாக வர போகிறோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இங்கேருந்து கூடலூர் வழியாக போகும்போது கொஞ்சம் சுத்தாக இருக்கும். பட் ரிட்டன் கல்லட்டி ரோடு வழியாக வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். ஓகே கைஸ், நம்ம ரெடி ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த இது மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த சைட் மிரரு இது பண்ணலான்னு பார்த்தா ஸ்பேனர் கிடைக்கலை. சரி, இப்போ அதை தேடிட்டு இருந்தால் வேலைக்காகாது. பென்ஸ் இது ஒரு பிரச்சனை. வீக்கெண்ட் ஆனாலே டூரிஸ்ட் வந்துடுவாங்க, மெயினாக கேரளா அண்ட் கர்நாடகா. ஃபைன், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கேப்பில் போயிடலாமா? போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூல் அப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ 10:33 டைமு. நம்ம எப்போ போய் கூடலூர் ரீச் ஆகுறேன்னு பார்ப்போம். ஓகே, இனிமே வர போகிற பைக்கிங் வ்ளாக்ஸில் வந்து மோட்டோ வ்ளாகிங் இதில் வந்து சும்மா இங்கே இருக்கிற பிளேசஸ் மட்டுமே பேசாமல் ஒரு சில ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டாபிக் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். நான் இப்போது ரீசெண்டாக இந்த யூடியூப்பில் எப்பரா, அதுக்கப்புறம் கிஸ்தனிக்ஸ் ஒரு பாட்காஸ்ட் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக கிஸ்தனிக்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிருப்பேன். டெய்லி விளாக், ரீல்ஸ் மாதிரி சின்ன சின்ன விளாக் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களே. அது ஆக்சுவலாக நான் நல்லா இருக்கும். ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரியலாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே கண்டென்ட் க்ரியேஷன்னா எப்படி நினச்சிருக்காங்கன்னா, ஓகே எல்லாமே வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறது, அது மட்டும்தான் கண்டென்ட் க்ரியேஷன் மாதிரி இருக்கிற டைமில் வந்து அது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லைவாக லைக் ரியலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நானுமே ஸ்கிரிப்ட் பண்ணியும் வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணும்போது இன்னுமே வந்து ஒரு ஒரு ரியலாக வந்து ஒரு ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே ஸ்கிரிப்டோட பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக யூடியூப்லேயே பண்ணதோ 2-4 வீடியோ தான். பட் இனிமேல் சொல்லும் போதே லைக் இனிமேல் வீடியோ நம்ம பண்ணும் போதும் என்னென்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி, இப்போது போகிறோம் நேச்சுரலாக பேசுகிறோம். ஸோ அந்த டைமில் லைவாக என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது அதை வந்து மேஜராக வந்து கவர் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்திருக்கு. அதனால தான் சரி, இந்த விளாக்லேயே வந்து நம்ம சும்மா ட்ராவலு, அந்த பிளேசஸ் பற்றி, அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பற்றி பேசுறது ஓகே. பட் அது கூட வந்து ஏதாச்சும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசினான்னா ஆடியன்ஸ் உங்களுக்குமே பார்க்கறதுக்கு ஒரு ஓகே, அவன் என்னமோ பேசுகிறான். இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் ஒரு விஷயமே வந்து, அதை வந்து நான் இங்கே பேசும்போது உங்களுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, அவன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்கவும் நல்லா இருக்கு. இந்த சுச்சுவேஷன் ஆஃப் டைமில் வந்து நம்ம பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்குமே பேசுகிறதே கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம வந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போது ஒன்ஸ் இந்த காலேஜ்லாம் முடிச்சுட்டு இந்த ஒர்க் வந்ததுக்கப்புறமே வந்து பெருசாக யாருக்கூடமே கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு எப்படி போயிட்டு இருக்கனால பெருசாக எதுவும் பேசுறது கிடையாது. ரேராக தான் பேசுவோம்ல நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடும்போது உங்களுக்குமே அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு வியூவோட அது கூடமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸில் ஷேர் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது என்னங்கிறதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். மக்களே, இது ஒரு ரொம்ப நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் நான் இப்போ தான் இந்த இடத்துக்கே வரேன்.
உண்மையாலே நல்லா தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த ரோடுமே வந்து அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்பாட் இருக்குது கைஸ். இங்கே உள்ளே அப்படியே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பாட். இந்த வழியை அப்படியே இறங்கிப்பாங்க. இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் இதே இடத்துல வரும்போது அந்த இடத்த சமைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படி போனால் கிளென்மார்கன்னு அப்போல்லாம் அலௌடாக இருந்துச்சு. நான் கூட அங்கே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். டெலீட் இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துருக்கும். பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதை வந்து நான் அங்கே உள்ளே போய் தான் ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட் மெடோஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் அந்த வீடியோ பண்ணியிருப்பேன். பட் இப்போ அங்கே வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஏன்னா அது ஸ்லோவாக ஒரு டூரிஸ்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே தான் ரோடு இருக்கும். இது வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த டைம் தான் அதிசயமாக இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கே தெரியாது. கொஞ்சம் பிரிட்ஜ் ஆடுற மாதிரி இருக்குது. நம்ம கிளம்பிடலாம். ஆனால் இது ஒரு நல்ல வியூ. அங்கே பைக்கார அந்த டேம் இருக்குல்ல, அங்கேருந்து வர தண்ணி தான். இது ஒரு சின்ன செக் டேம் மாதிரி. இந்த டூரிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களே கரெக்டாக இந்த பெண்டுலலாம் ஓவர் டேக் அடிக்கிறானுங்க. பாருங்க எப்படி வரான் பாருங்க. This is the end. Hold your breath and count. இந்த மினிட் அப்டேட் போடுவோம். ஆனால் போடுறதுக்கு நான் இருக்கணும். இங்கே ஒரு நீடல் பாயிண்ட்டுன்ட்டு இங்கே ஒரு இடம் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அங்கேயும் ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. எங்கள் என்ட்ரி ஃபீ அநேகமாக 50 or 40 சம்திங். பட் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். ஐ திங்க் ஐ கேம் டு கூடலூர். நாங்கள் இப்போ வந்தாலுமே டீ அடிப்போம். இங்கே நல்லா தான் இருக்கும். ஃபுல் கேரளா ஸ்டைல். ஓகே கைஸ், டைம் வந்து 12:18 தான் ஆகுது. ஸோ ஐ ஹவ் டிசைடட் நாட் டு ஹாவ் லஞ்ச். வீட்டுக்கே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த யூடியூப் ஐடியா எப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாக்டவுனில் தான் பெருசாக. ஐ மீன் லைக் லாக்டவுனில் வந்து எனக்கு யூடியூப்ன்றது எனக்கு அந்த டைமில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக இல்லை. பட் எனக்கு அந்த டைமில் வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ தான் பிரத்யேக் விஷுவல்ஸுங்கிற ஒரு சேனலை வந்து ஐ மீன் லைக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணலாம், ஐ மீன் லைக் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. பட் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக லோகோவில் டிசைன் பண்ணி அந்த டைம்லேயே வந்து படம் ஃபோட்டோஷாப் எல்லாம் கற்றுக்கிட்டு சரி டிசைன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இன்னுமே அந்த சயன் கலரில் ஒரு பிரத்யேக் விஷுவல்ஸ் லோகோ இருக்கும். அது வந்து நானே வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணது. ஸோ அந்தளவுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி இது பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார்ட் பண்ண விஷயம்னா அந்த பிரத்யேக் விஷுவல்ஸுங்கிறதே அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியலாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால அதை இது பண்ணேன். அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சு எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியை விட வீடியோகிராஃபி ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதே சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரீல்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். பட் ரீல்ஸுமே வந்து சின்ன சின்ன வீடியோஸ் அங்கே வந்து நம்ம பெருசாக எதுவும் காமிக்க முடியும். அதுவும் அந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட் பீட்டு அந்த சினிமேட்டிக் வீடியோஸுங்கிறதாடி நிறைய பேர் வந்து அந்த ஃபாஸ்ட் பீட் இது பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீல்ஸுமே பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. ஸோ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு சரி ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி ரொம்ப பிடிக்குமா, அதனால பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 months வரையும் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இருந்தால் மானிட்டைஸ் பண்ணி இருந்துக்கலாம். பட் அங்கேயுமே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஓகே நம்ம பேசுகிறோம், பட் இது வந்து நம்மளுக்கு பெருசாக பிடிக்கல. நம்ம பேசுகிறோம், நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நிறைய எனக்கு
அப்ரிசியேஷனும் ப்ளஸ் அது வந்து மற்றவங்க ஒரு வேல்யூ கொடுக்குது மற்றவங்களுக்கு அப்படிங்கிறப்போ அது நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்மளோட ரியல் இன்ட்ரெஸ்ட் இது கிடையாது, நம்ம வந்து வீடியோகிராஃபி தானே அப்படிங்கிற போது தான் யூடியூப். பட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அப்பத்துலேயே ஆசை இருந்துச்சு. பட் நம்ம காலேஜில் தான் இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம், பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் அதுவும் எனக்கு வந்து vlogging-னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டைமில். இந்த உட்காந்து டாக்கிங் வீடியோஸ் அதை வந்து பண்ணுறதுக்கு எனக்கு, ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டடாக இருக்கும், ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி நான் எப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா பெங்களூர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஆஃபீஸ் போக போகிறேன் இன்டர்ன்ஷிப்புக்கு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நம்ம அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த இப்போ நான் நினச்சா கூட நானும் அந்த வீடியோ எடுத்தால் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம ஒரு கம்பெனிக்கு இன்டர்ன்ஷிப் போகும்போது நம்ம எல்லாருமே ஒரு பயத்தோட அப்படிதான் இருப்போம். அதுலேயுமே வந்து நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் vlog பண்ணியிருக்கேன்னா, பட் எனக்கு அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு பயந்த மாதிரியே தெரில. நான் வந்து ஏதோ ஒரு ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து முதுமலை டைகர் ரிசர்வுக்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த ரூட்லேருந்து நல்லாயிருக்கும், மைல்டு அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ட்ரான்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்தேன். அங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்காஸ்ட்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நடுவில் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை தான். எல்லாமே நம்ம ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு என்ன பிடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இனிஷியலாக வந்து எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும், ஆனால் புதுசாக நம்ம எதுவும் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் இனிஷியலாக எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். பட் போக போக தான் நம்மளுக்கு வந்து என்னடா இது நம்மளுக்கு செட் ஆகலையே அந்த மாதிரி தோணும். இங்கெல்லாம் வண்டி யாராச்சும் ஸ்லோ பண்ணாலே ஓகே ஏதோ அனிமல் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க போல அந்த மாதிரி தான் தோணும். See, there are 2 elephants over here and there, but I think they are not wild elephants. 1 o'clock ஆக போகுது. என்ன பண்ணலாம், போகலாமா வேண்டாமா? திங்க் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போனால் டீர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம். பாருங்க இந்த ரோட் அப்படியே இருக்கு, அங்கங்கே இருக்கு டீர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஏன்னா இது வந்து வைட் ஆங்கிளில் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இங்கே ஒரு டீர், இங்கே ஒரு டீர், இந்த பக்கத்தில் பாருங்க, பார்த்தீங்களா? அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிருங்க. இங்கேருந்து கர்நாடகா ஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பந்திப்பூர், ஆமாம், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ், இது வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். ஓகே கைஸ், நான் அப்படியே திரும்பிட்டேன். இப்போ நம்ம இப்படி போய் மஸ்னங்குடி போக போகிறோம். அப்படி தான் நம்ம வந்தோம் கூடலூர். ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போயிருந்துருக்கணும். நாம் எதுக்கு வந்தோமோ அதான் மறந்துட்டு பந்திப்பூரில் போய் இறங்கிட்டோம். இங்கே தான் ஒரு இளநீ ஸ்பாட் இருக்கும். இப்போ நம்ம மஸ்னங்குடியில் இருக்கோம். நம்ம அடுத்தது இப்போ நேராக ஊட்டிக்கு தான் போக போகிறோம். ஹலோ, இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி தான். இங்கேயே ஹில்ஸ் ஏறிடுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு காஸ்ட்லின்னு தெரில. அதுவும் மெயினாக சீசன் டைமில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஐ மீன் லைக் இந்த சம்மர் சீசன் டைமில், மே டைமில் ஃப்ளவர் ஷோ நடக்கும், அந்த டைம்லலாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்கும்.
இந்த ரோட்டில் வரீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்க. எல்லா இடத்துலையும் பாரு வர வண்டியெல்லாம் பாதி பிரேக் டவுன் ஆகிட்டு நின்றுருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் கொடுப்பாங்க வண்டிக்கு, அதனாலேயே பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து ஓட்டுங்க. ஃபைனலாக ஊட்டிக்கு வந்துட்டோம். போகும்போது அந்த வழியாக போகணும், வரும்போது இந்த வழியாக வந்துட்டோம். போகும்போது பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துச்சு, ஆனால் வரும்போது சல்லுன்னு வந்துட்டோம். அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹாய் சொல்லிக்கோங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Guys, until then, it's Pratik signing off. Bye bye. See you at next vlog.